ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பரலோகத்திற்கு விசா. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். உலகையே வென்று தன் கைவசம் வைத்திருந்தவன் கிரேக்க நாட்டு அலெக்சாண்டர் என்ற அரசனாவான். ஒரு நாள் இந்தியா மீது படையெடுக்கும்போது முதலில் அம்பி என்னும் அரசன் அலெக்சாண்டரின் வீரம் பற்றி கேள்விப்பட்டு பயந்து அலெக்சாண்டரிடம் சரணடைந்து விட்டான். ஆனால் ஜீலம் நதிக்கரை அரசரான போரஸ் என்கிற புருஷோத்தமன் அஞ்சாது துணிவு கொண்டு எதிர்த்து போரிட்டான். போர் ஜீலம் நதிக்கரையில் நடந்தது. திடீரென்று முதல் நாள் நல்ல மழை பெய்தது. தரையெல்லாம் சேராகிவிட்டது. அலெக்சாண்டரிடம் இருந்தது பலமான குதிரைப்படை, புருஷோத்தமனிடம் இருந்ததோ வலுவான யானைப்படையாகும். குதிரைகளை சேறு பாதிக்கவில்லை. ஆனால் சேற்றினால் யானைகள் மிகவும் பாதிப்படைந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் யானைக்கு முன்பாக வெடி மற்றும் நெருப்பு துண்டுகளை அந்த கிரேக்கர்கள் போட்டதும் யானைகள் வெகுண்டு தம் வீரர்களை கொன்று போட்டது. அத்துடன் மட்டுமல்லாமல் சேற்றிலும் யானைகள் வழுக்கி வழுக்கி விழ ஆரம்பித்து விட்டன. அதனால்தான் புருஷோத்தமன் என்ற ஜீலம் நதிக்கரை அரசன் தோல்வி அடைந்து விட்டான். அந்த சமயம் மட்டும் மழை பெய்யாது இருந்திருந்தால் உலக வரலாறு வேறு விதமாய் மாறியிருக்கும். இந்தியாவில் அலெக்சாண்டர் தோற்று தாயகம் திரும்பியிருப்பார். அலெக்சாண்டர் அநேக நாட்டை கைப்பற்றியவன். ஆனால் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போனதில்லை. யோபு புஸ்தகத்தில் இவ்விதமாய் வாசிக்கின்றோம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை தேவ திட்டம் என்ன என்று ஆராய்ந்து அதன்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். உலகத்திலிருந்து எதையும் எடுத்து செல்ல முடியாது. எதை எப்படி ஜெயித்தாலும் நமக்கு பரலோகத்திற்கு விசா கிடைக்காவிட்டால் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்ததற்கு அர்த்தமில்லாமல் போகுமே. கர்த்தாவே, எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த ஆவியானவரின் அனுக்கிரகம் தந்து ஆசீர்வதியும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.